கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. 1 யோவான் 4:21. இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லர் ஏராளமான யூதர்களை சிறையினில் அடைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தியது அனைவரும் அறிந்த விஷயம். இவ்வாறு சிறையினில் அடைக்கப்பட்டவர்களில் விக்டர் பிராங்கல் என்பவரும் ஒருவர். ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த உளவியல் அறிஞரான இவர் பிறப்பால் ஒரு யூதர். நாஜிக்கள் இவரை சிறையில் அடைத்தும் முதலாக செய்த காரியம் இவருடைய உடையை களைந்துவிட்டு ஏற்கனவே இறந்த கைதி ஒருவரின் கந்தலாடையை இவருக்கு தந்ததுதான். கந்தலாடை துணியை அணிந்த பின் அதன் பையை துழாவிய போது ஒரு தாள் மடித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். அதனுள் எழுதப்பட்டிருந்தது, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்ற வசனமே. பின்பு இது பற்றி அவர் குறிப்பிடும் போது, இருளான அந்த நாட்களில் இந்த வசனம் தனக்கு எக்கச்சக்கமான ஆற்றலையும் வல்லமையையும் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார். இயேசுவே, நற்கருணை நாதரே, உம்மை நாடி வரும் மக்கள் அனைவரும் அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்டு இவ்வுலகில் நிலையான நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கை வாழ அருள் புரியும். ஆமீன்.